தேவயானி பிறந்த நாளுக்கு மெகா விருந்துங்க. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தேவியானோட பிறந்தநாள், 15வது பிறந்தநாள். அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 வகையான ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான், எல்லாமே அசைவ விருந்து தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ருசியோட நாக்கில் எச்ச வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் வாங்க தேவயானி சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். என்னென்ன ஐட்டம்ஸ் முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரசகுல்லா, அப்படியே ஆயில் ரோஸ்ட் பண்ண முழு தொடக்கறி, ஜிலேபி மீன் வறுவல். பெரிய மீன்க பூண்டில் போட்டு பிடிச்சாரு. தேவயானிக்காக போனார் பிறந்தநாளுக்காக. மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் எப்பவுமே மாட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த பொண்ணுக்காகவே விரால் மீனும் சேர்ந்து மாட்டிருக்கு. அது குழம்பு வச்சுட்டேன். இதை நான் வறுத்துட்டேன், ஜிலேபி மீன் வறுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூண்டியில் நமக்கு விரால் மீன் மாட்டவே மாட்டாது. உங்களுக்கே தெரியும், விரால் மீன் ஏகப்பட்ட ரேட்டு விற்குது. இந்த பொண்ணுக்காகவே மாட்டின மாதிரி இருக்குது அந்த தூண்டியில். நான் மீன் பிடிக்க போனேன், மீன் பிடிச்சிட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? ஓகே. தேவயானிக்கு தேவயானி பிறந்த நாளுக்கு மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் கண்டா விரால் கண்ணு. ஆமாம், சரி. உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு? என் கண்ணா யாரும் அடிச்சிட்டாங்களா? நான் முதல்ல இங்கே பிடிக்கிறது நிப்பாட்டு நீ ஏரியிலேருந்துன்னு. இல்லை, இது ஏதோ பூச்சி கட்டிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், விரால் மீன் குழம்பும் பெரிய பெரிய ஜிலேபி மீன் வறுவலும் தான் தேவயானிக்கு. காட்டுறேன் பாருங்க, விரால் மீன் குழம்பு. மீன் குழம்பு தளத்தலன்னு கொதிக்குது. தலைப்பகுதி சிக்கன் பிரியாணி, முழு தொடக்கறி போட்ட பிரியாணிங்க. பீஸா பாருங்க, ஃபுல்லாக காலி பண்ணிடணுமா? லெக் பீஸ். ஐயோ வாடா, வெளியே வாடா, வரமாட்டானே. நேச்சுரலாக பாருங்க, பிரியாணி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. மட்டன் நல்லி போட்ட பிரியாணி, ஒயிட் ரைஸ், சிக்கன் உப்பு கறி, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி. பாருங்க, இந்த சிக்கன் கறியும் சொல்லலாம், சிக்கன் கிரேவி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மட்டன் தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி, இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்த வான்கோழி போட்ட முட்டை. இங்கே பாருங்க, சைஸை பார்த்தீங்களா? கூடவே ஆனியன் பச்சடி இங்கே வச்சுக்கோமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், மிளகு ரசம். அப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும் இல்லையா, அதுக்கு லெமன், புதினா, இஞ்சி அப்பெல்லாம் போட்ட ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ நீ சாப்பிட்டு இது எல்லாம் என்னென்ன ருசியில் இருக்குது நீ சொல்கிற. சரிங்க. அவன் எப்படி செஞ்சுருக்கேன், என்ன டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன், உனக்கு எப்படி எது பிடிச்சிருக்கிறத நீ அதையும் சொல்லணும். முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பிமா. ரசகுல்லா பார்க்கும்போது எல்லாமே வாய் ஊறுதே. ஸ்வீட் வந்து ஒன்று சாப்பிடு. எதுக்குன்னா சாப்பாடாக எல்லாத்தையும் நீ சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட முடியாது. பார்க்கும்போதே வாய் ஊறுது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே தெரியலையே. எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அம்மா என்னால் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிட்றேன். பரவாயில்ல, நீ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, மீதி நாங்கள் சாப்பிட்றோம். சிக்கன் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு. நல்லா அள்ளி சாப்பிடு. இப்போ சூப்பராக இருக்குமா? சிக்கன் பிரியாணி பிரமாதமாக இருக்குமா? அது சாப்பிட்டு பாரு. மட்டன் நல்லி பிரியாணி. நல்லியை பாருங்க. கடிச்சு சாப்பிடா. ஒரு இடு இடு. செம்மையாக இருக்கேம்மா. எல்லாமே கரெக்டாக, உப்பு காரம் எல்லாம். வான் போய் மட்டும் சாப்பிட்றியா? எவ்வளோ பெரிய முட்டை பாருங்க. வான்கோழி முட்டை. எங்க வான்கோழி? வான்கோழினால எப்பவுமே பெருசாக தான் போடும். அதோட முட்டையை பார்த்து சைஸ் பெருசாக இருக்கும். என்னம்மா? மட்டன் தலைக்கறி மிக்சர். எங்கள் அம்மா இவ்வளோ செஞ்சாங்களே, அவங்களுக்கு ஒரு வாய் கூட கொடுக்கலாம் எப்படி? இந்தாம்மா. நீ செஞ்ச பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் டேஸ்ட்டே பார்க்கலங்க. அதான் பார்க்குறேன். சூப்பராக அட்டகாசமாக இருக்குது உண்மையாகவே. தேவன் வந்து எனக்காக சில சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் தலைக்கறி. சிக்கன் உப்பு கறி. சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டு பாரு. சிக்கன் உப்பு கறி பாருங்க. எல்லாம் சூப்பராக வந்திருக்குமா? மீன் சாப்பிடு. உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தார். மீன் இதோ இருக்கு பாரு. மீன் சாப்பிடு. கோழி தொடப்பி சாப்பிடு. எவ்வளோ பெரிய மீன்.
பெரிய மீன் ஜிலேபி மீனில் வந்து முள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ஒரே முள் தான் இருக்கும். சொல்ல வார்த்தையே இல்லை, வேற லெவல். அது வந்து சிக்கன் ஆயில் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், அது சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும். பாருங்க சிக்கன் தொடக்கறி எவ்வளோ பெருசா இருக்கு. ஏய், வேற லெவல்மா எல்லாமே. ஒயிட் ரைஸ் பாருங்க, மீன் குழம்பு வச்சுக்கோ, விரால் மீன் குழம்பு. எங்கள் அப்பா எனக்காக ஆசையாக பிடிச்சி வந்திருக்காரு. விரால் மீன் பாருங்க, சும்மா அப்படியே லட்டு லட்டாக இருக்குல்ல. விரால் மீன் பொதுவாகவே நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எப்படி சொல்லவே இல்லையே. புளிப்பா அதாம்மா, இருக்கா, செம்ம காரமா டேஸ்ட்டாக இருக்கு? இருக்குமா, பேசவே தோணலம்மா, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. நண்பர்களே, நீங்களும் வந்து தேவி அன்னைக்கு ஒரு பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க கமெண்ட்ஸில், நாங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போட்டு ரசம் ஊற்றிக்கோ. உப்பு கறி இருக்குது. மட்டன் சுக்கா தொடவே இல்லை. நிறைய இருக்குனால எனக்கு கண்ணில் பண்ணு நினைக்கிறேம்மா. ஒன்றுக்கு ஒன்றும் புரியல, தலைக்காரே புரியல, எது சாப்பிடுது எதை விடுறது. மிளகு ரசம் தானே. என்ன ஊற்றுறேன்? மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும், சாப்பிட ரசத்துக்கு செம்மையாக இருக்கும். போதுமா போதுமா போதும். இப்படி இருக்கு, நல்லா வெந்திருக்கா? மட்டன் சுக்கா அல்டிமேட்டு, சூப்பராக இருந்திருக்கு. மட்டன் சுக்கா சாப்பிட்டாச்சு, அப்புறம் உப்பு கறி சாப்பிட்டாச்சு, வான்கோழி சாப்பிட்டாச்சு, தலைக்கறி சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டாச்சு, தொடக்கறி சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இது சாப்பிடவே இல்லையே, சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி. பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கே. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு லாஸ்ட்டில் ஜூஸு சாப்பிடு, எல்லாத்தையும் செரிமானம் ஆக்கிடும். அப்படிமா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கு எல்லாத்தையும். பிறந்த நாள் ஆச்சு, ஒன்றுக்காச்சே, சும்மாவா? தேவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு. அவங்க படிப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா, இதுக்கப்புறம் நான் சாப்பிட முடியாதுமா. எப்பவுமே நல்லா சாப்பிடுவா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு வந்து நிறைய கண்ணு நிறைஞ்சு போச்சு போல இருக்கனால சாப்பாடு வந்து வயிறில் இறங்க மாட்டேங்குது. மனசு நிறைஞ்சு போச்சுமா. ஓகே, வயிறு ரொம்ப ஃபுல்லாகி போச்சு, இதே போதும். லாஸ்ட்டில் இந்த ஜூஸ் சாப்பிடுவோம். அப்படின்னா நல்லா ஃபுல் கட்டு சாப்பிட்றாங்க பார்த்தியா, அவங்க அந்த ஜூஸ் செஞ்சு. நீங்கள் சரியாக சாப்பிடவே இல்லையே. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோமா.
எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஜூஸு. நீ சரியாக சாப்பிடல. எதுவும் பிடிக்கலையா? நான் ஏதாச்சும் எதை பிடிக்கல சொல்லு. எது டேஸ்ட் கம்மியாக இருக்குது? எல்லாமே சூப்பராக இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிறநாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் செஞ்சு கொடுத்தாங்க, இந்த மாதிரி வகையாக செஞ்சு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுங்கள். அதிக வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ சூப்பராக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.